चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले। ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 6/11/1981. முரளியின் தலைப்பு விசேஷ யுகத்தின் விசேஷ பலன். இன்று உலகிற்கு நன்மை செய்யும் தந்தை தன்னுடைய உலக நன்மை காரியத்தின் ஆதாரமூர்த்தி குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். இதே ஆதாரமூர்த்திகள்தான் உலகத்தை மாற்றம் செய்யும் விசேஷ ஆத்மாக்கள். அந்த மாதிரியான விசேஷ ஆத்மாக்களை பாப்தாதாவும் எப்பொழுதும் விசேஷ பார்வையோடு பார்க்கிறார். ஒவ்வொரு விசேஷ ஆத்மாவின் விசேஷமும் எப்பொழுதும் பாப்தாதாவிடம் எதிரில் தெளிவாக இருக்கிறது. ஒவ்வொரு குழந்தையும் மகான் புண்ணிய ஆத்மா ஆவார். புருஷோத்தமர் என்றால் தேவாத்மா, உலகமாற்ற காரியத்திற்கு பொறுப்பான ஆத்மாக்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் தன்னை அந்த மாதிரி புரிந்து நடந்து கொள்கிறீர்களா? என்னவாக இருந்தேன், மேலும் இப்பொழுது என்னவாக ஆகிவிட்டேன் என்ற இந்த மிகப்பெரிய வித்தியாசம் எப்பொழுதும் எதிரில் இருக்கிறதா? இந்த வித்தியாசம் மகா மந்திரத்தின் சொரூபமாக இயல்பாகவே ஆக்கிவிடுகிறது. அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீர்களா? எப்படி தந்தையின் எதிரில் ஒவ்வொரு குழந்தையும் எப்பொழுதும் விசேஷாத்மாவின் ரூபத்தில் இருக்கிறார், அதே போல் நீங்கள் அனைவரும் தன்னுடைய விசேஷத்தை மற்றும் அனைவரின் விசேஷத்தையும் எப்பொழுதும் பார்க்கிறீர்களா? எப்பொழுதும் சேற்றில் இருக்கும் தாமரையை பார்க்கிறீர்களா, அல்லது சேறு மற்றும் தாமரை இரண்டையும் பார்க்கிறீர்களா? சங்கம யுகம் விசேஷ யுகம். மேலும் இதே விசேஷ யுகத்தில் விசேஷாத்மாக்கள் உங்கள் அனைவருக்கும் விசேஷ பங்கு இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் அனைவரும் பாப்தாதாவின் சகயோகிகள். விசேஷாத்மாக்கள் செய்யும் காரியம் என்ன? தன்னுடைய விசேஷம் மூலமாக விசேஷ காரியத்தில் இருப்பது. அதாவது தன்னுடைய விசேஷத்தை மனதில் மட்டும் அல்லது வாய் மூலம் வர்ணனை மட்டும் செய்வதல்ல, ஆனால் விசேஷத்தின் மூலமாக ஏதாவது விசேஷ காரியம் செய்து காண்பிப்பது. எந்தளவு தன்னுடைய விசேஷத்தை எண்ணம், சொல் மற்றும் செயலில் சேவையில் ஈடுபடுத்துவீர்களோ அந்தளவு அதே விசேஷம் வளர்ச்சியை அடைந்து கொண்டே இருக்கும். சேவையில் ஈடுபடுத்துவதென்றால் ஒரு விதையிலிருந்து அநேக பழங்களை உருவாக்குவது. தந்தை மூலமாக இந்த வாழ்க்கையில் பிறப்புரிமையின் ரூபத்தில் எனக்கு என்ன விசேஷம் கிடைத்திருக்கிறதோ அதை விதை ரூபத்தில் மட்டும் வைத்திருக்கிறேனா, மேலும் விதையை சேவையின் நிலத்தில் போட்டு விஸ்தரிப்பை அடைந்திருக்கிறேனா? அதாவது தன்னுடைய சொரூபம் மற்றும் சேவையின் சித்தி சொரூபத்தை அனுபவம் செய்திருக்கிறேனா? பாப்தாதாவோ அனைத்து குழந்தைகளின் விசேஷத்தின் எதிர்காலத்தின் ரேகையை பிறந்தவுடனேயே போட்டுவிட்டார். பிறந்ததிலிருந்தே ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியில் விசேஷத்தின் அதிர்ஷ்ட நட்சத்திரம் மின்னிக்கொண்டுதான் இருக்கிறது. எந்த ஒரு குழந்தையும் இந்த அதிர்ஷ்டத்திலிருந்து வஞ்சிக்கப்படவில்லை. நீங்கள் அதிர்ஷ்டத்தை எழுப்பிவிட்டு தான் வந்திருக்கிறீர்கள். பிறகு வேற்றுமை ஏன் ஏற்பட்டு விடுகிறது? சிலர் இந்த வரதானம் என்ற விதையை, அதிர்ஷ்டத்தின் விதையை மற்றும் பிறப்புரிமை என்ற விதையை விஸ்தாரத்தில் கொண்டு வருகிறார்கள். சிலர் விதையை காரியத்தில் கொண்டு வராத காரணத்தினால் சக்தியற்ற விதையாக ஆக்கிவிடுகிறார்கள் என்று ஏற்கனவே கூறியிருந்தோம். விதையை சரியான நேரத்தில் காரியத்தில் கொண்டு வரவில்லை என்றால் பலன் என்ற பழம் கொடுக்கும் விதையாக அது ஆவதில்லை. பிறகு சிலர் என்ன செய்கிறார்கள்? விதையை சேவை என்ற நிலத்தில் போடவும் செய்கிறார்கள். ஆனால் பழம் தருவதற்கு முன்பே மரத்தை பார்த்து நான் விதையை காரியத்தில் ஈடுபடுத்தி விட்டேன் என்று அதிலேயே குஷியடைந்து விடுகிறார்கள். இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும்? மரம் வளர்ந்து விடுகிறது, கிளைகள், சிறு கிளைகள் உருவாகின்றன. ஆனால் மரம் மட்டும் வளர்கிறது, பழம் தருவதில்லை.
பார்ப்பதற்கு மரம் மிக அழகாக இருக்கும், ஆனால் பழம் தருவதில்லை. அதாவது என்ன விசேஷம் பிறப்புரிமையின் ரூபத்தில் கிடைத்திருக்கிறதோ அதிலிருந்து அவரே வெற்றி என்ற ரூபத்தின் பழத்தை அடைவதில்லை. மேலும் மற்றவர்களையும் அந்த விசேஷத்தின் மூலமாக வெற்றி சுரூபமாக ஆக்க முடிவதில்லை. விசேஷம் என்ற விதையின் மிக உயர்ந்த பழம் திருப்தி. எனவே இன்றைய நாட்களில் பக்தர்கள் சந்தோஷி மாதாவின் பூஜையை அதிகம் செய்கிறார்கள். அப்படி திருப்தியாக இருக்க வேண்டும் மற்றும் அனைவரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற இதுதான் விசேஷ யுகத்தின் விசேஷ பலனாகும். அநேக குழந்தைகள் அந்த மாதிரி பழம் கொடுப்பவர்களாக ஆவதில்லை. மரத்தை வளர வைத்து, அதாவது சேவையை விஸ்தாரம் செய்து விடுகிறார்கள். ஆனால் திருப்தி என்ற பழம் தராத மரம் என்ன பிரயோஜனம்? எனவே விசேஷத்தின் வரதானம். விதைக்கு அனைத்து சக்திகளின் நீரை ஊற்றினீர்கள் என்றால் பழம் தருவதாக ஆகிவிடும். இல்லையென்றால் நன்றாக வளர்ந்திருக்கும் மரமும் அவ்வப்பொழுது வரும் புயலினால் ஆடி ஆடி சில நேரம் சில கிளை, சில நேரம் வேறு கிளை என ஒடிந்து கொண்டே இருக்கும். பிறகு என்னவாகும்? மரம் இருக்கும், ஆனால் காய்ந்து போன மரமாக இருக்கும். ஒரு பக்கம் காய்ந்த மரம், அதில் முன்னேறி செல்வதற்கான ஊக்கம், உற்சாகம், குஷி, ஆன்மீக போதை என்ற எந்த ஒரு பசுமையும் இல்லை. விதையிலும் பசுமை இல்லை, மரத்திலும் பசுமை இல்லை. இப்பொழுது விசேஷ ஆத்மாக்களின் சம்பந்தம் மற்றும் தொடர்பில் எப்பொழுதும் இருக்கிறீர்கள். ஏனென்றால் பிராமண பரிவாரம் என்றால் விசேஷ ஆத்மாக்களின் பரிவாரம். அப்படி பரிவாரத்தின் தொடர்பில் வந்து கொண்டே ஒவ்வொருவரின் விசேஷத்தையும் பாருங்கள். விசேஷத்தை பார்ப்பதற்கான பார்வையை வையுங்கள். அதாவது விசேஷமான கண்ணாடியை அணியுங்கள். இன்றைய நாட்களில் கண்ணாடி அணியும் நாகரிகம் இருக்கிறது, மேலும் கட்டாயமும் இருக்கிறது. எனவே விசேஷத்தை பார்க்கும் கண்ணாடி அணிந்தீர்கள் என்றால் வேறு எதுவும் தென்படாது. எப்படி அறிவியல் சாதனங்கள் மூலமாக சிகப்பு கண்ணாடி அணிந்தீர்கள் என்றால் பச்சையானதும் சிகப்பாக தென்பட முடியும். எனவே இந்த விசேஷத்தின் பார்வை மூலமாக விசேஷத்தை மட்டும் பாருங்கள். சேற்றை பார்க்காமல் தாமரையை பாருங்கள். மேலும் ஒவ்வொருவரின் விசேஷம் மூலமாக உலக மாற்றத்தின் காரியத்தில் நான் விசேஷ காரியம் செய்வதற்கு பொறுப்பாளராகிவிடுவேன். அப்படி ஒரு விஷயம், தன்னுடைய விசேஷத்தை காரியத்தில் கொண்டு வாருங்கள், விஸ்தாரம் செய்து பலனளிப்பதாக ஆக்குங்கள். இன்னொரு விஷயம், அனைவரிலும் விசேஷத்தையே பாருங்கள். மூன்றாவது விஷயம், அனைவரின் அந்த விசேஷங்களை காரியத்தில் கொண்டு வாருங்கள். நான்காவது விசேஷம், விசேஷ யுகத்தின் விசேஷ ஆத்மாக்கள் நீங்கள். எனவே எப்பொழுதும் விசேஷ எண்ணம், சொல் மற்றும் செயல் செய்ய வேண்டும். பிறகு என்னவாகும்? விசேஷ நேரம் கிடைத்துவிடும். ஏனென்றால் விசேஷம் என்று புரிந்து கொள்ளாத காரணத்தினால் தன் மூலமாக தனக்கே வரும் தடை மற்றும் கூடவே தொடர்பில் வருவதினால் வந்திருக்கும் தடைகளில் அதிக நேரம் செல்கிறது. ஏனென்றால் தன்னுடைய பலகீனம், மற்றவர்களின் பலகீனம், இவருடைய கதை மற்றும் கீர்த்தனை இரண்டும் மிக நீளமாக இருக்கும். எப்படி உங்களுடைய வாழ்க்கையின் ஞாபகார்த்த கதையான ராமாயணத்தை பார்த்தீர்கள் என்றால் கதை மற்றும் கீர்த்தனை இரண்டுமே மிக சுவாரஸ்யமானதாக மற்றும் நீளமாக இருக்கும். ஆனால் அதில் என்ன இருக்கிறது? விசேஷத்தை பார்க்காமல் பொறாமையில் வந்ததினால் எவ்வளவு நீளமான கீர்த்தனை மற்றும் கதையாகிவிட்டது. அப்படி விசேஷத்தை பார்க்காததினால் லக்ஷ்மி நாராயணனின் கதைக்கு பதிலாக ராமரின் கதையாகிவிடுகிறது. மேலும் இதே கதை கீர்த்தனையில் தன்னுடைய சேவையின் நேரத்தை வீணாக இழக்கிறீர்கள். இன்னும் மகிழ்ச்சியூட்டும் விஷயம் செய்கிறீர்கள். தனியாக மட்டும் கீர்த்தனை கதை செய்வதில்லை, ஆனால் கீர்த்தன் மண்டலியையும் தயார் செய்கிறீர்கள். எனவே இந்த வீணான கீர்த்தனை கதையிலிருந்து நேரம் மிச்சப்படுவதின் காரணமாக விசேஷ நேரமும் கிடைத்து விடுகிறது என்று கூறியிருந்தோம். அப்படி என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று புரிந்து கொண்டீர்களா? எப்படி இன்றைய உலகத்தில் யாருக்காவது பக்தியின் பலனை அடையுங்கள், சகஜ ராஜயோகி ஆகுங்கள் என்று கூறினீர்கள் என்றால் எதில் அதிக ஆர்வம் வைக்கிறார்கள்?
பக்தியின் கதை கீர்த்தனையில் அதிக ஆர்வம் வைக்கிறார்கள் தான் இல்லையா? மனதை மகிழச் செய்யும் விஷயம் என்று நினைக்கிறார்கள். அதே போல சில விசேஷ ஆத்மாக்கள் கூட ராமகதையின் மண்டலியில் அல்லது கீர்த்தன் மண்டலியில் மிக மனமகிழ்விற்கான விஷயம் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். அந்த மாதிரி நேரத்தில் அந்த ஆத்மாக்களிடம் இந்த கீர்த்தனை செய்வதை விடுங்கள், அமைதியாக இருங்கள் என்று கூறினீர்கள் என்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் சமஸ்காரம் உருவாகி இருக்கிறது இல்லையா? இப்பொழுது இந்த கீர்த்தன் மண்டலியை முடிவு கட்டுங்கள். புரிந்ததா? விசேஷ ஆத்மாக்களின் சபையில் அமர்ந்திருக்கிறீர்கள் இல்லையா? மேலும் குரூப்பும் விசேஷமானது. இருவர்களுமே ஆசனத்தில் அமர்ந்திருப்பவர்கள். ஒன்று பிரவேசம் செய்த ஆசனம், இன்னொன்று ராஜ சிம்மாசனம். அது ராஜ்யத்தின் சாவி கிடைப்பதற்கான ஆசனம், அதாவது கல்கத்தா. மேலும் இது ராஜ்யம் செய்வதற்கான ஆசனம், அதாவது டெல்லி. அப்படி இரண்டுமே ஆசனமாகிவிட்டதில்லையா? அப்படி இரண்டிற்கும் விசேஷம் இருக்கிறதில்லையா? சாவி கிடைக்கவில்லை என்றால் ராஜ்யமும் செய்ய முடியாது. எனவே விசேஷத்தை மறக்கக்கூடாது. நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் விசேஷத்தை பார்க்கும், விசேஷத்தை காரியத்தில் ஈடுபடுத்தும், விசேஷ நேரத்தை சேவையில் ஈடுபடுத்தி சேவையின் பிரத்யக்ஷ பலன் என்ற பழத்தை அருந்தும் எப்பொழுதும் திருப்தியான ஆத்மாவிற்கு, எப்பொழுதும் திருப்தியின் கிரணங்கள் மூலமாக அனைவரையும் திருப்திப்படுத்தும் அந்த மாதிரி விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். பார்ட்டிகளுடன் சந்திப்பு. சப்தத்திலிருந்து விலகி செல்வதற்கான முறையை தெரிந்திருக்கிறீர்களா? அஷரீரி ஆவதென்றால் சப்தத்திலிருந்து விலகி சென்று விடுவது. உடல் இருக்கிறதென்றால் சப்தம் இருக்கிறது. உடலிலிருந்து விலகிவிட்டீர்கள் என்றால் அமைதி. அமைதியின் சக்தி எந்தளவு மகானாக இருக்கிறது என்ற இதன் அனுபவிகள் தான் நீங்கள் இல்லையா? அமைதியின் சக்தி மூலமாக உலகின் படைப்பை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அறிவியலின் சக்தி மூலம் விநாசம் மற்றும் அமைதியின் சக்தி மூலம் ஸ்தாபனை. நான் என்னுடைய அமைதியின் சக்தி மூலமாக ஸ்தாபனையின் காரியம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறீர்களா? நான் தான் ஸ்தாபனை காரியத்திற்கு பொறுப்பாளராக இருக்கிறேன் என்றால் நீங்கள் அமைதி ரூபத்தில் நிலைத்திருந்தால்தான் ஸ்தாபனையின் காரியம் செய்ய முடியும். ஒருவேளை நீங்களே குழப்பத்தில் வருகிறீர்கள் என்றால் ஸ்தாபனை காரியம் வெற்றி அடைய முடியாது. உலகில் அனைத்தையும் விட மிக விருப்பமான ஒன்று அமைதி. இதற்காக பெரிய பெரிய மாநாடுகளை கூட்டுகிறார்கள். அனைவரின் லட்சியமே அமைதியை பெறுவது. இதுதான் அனைத்தையும் விட பிரியமானது மற்றும் சக்திசாலியான ஒன்றாகும். மேலும் நீங்கள் அமைதியோ என்னுடைய இயற்கையான குணம் என்று நினைக்கிறீர்கள். எவ்வளவு சப்தத்தில் வருவது சுலபமாக இருக்கிறதோ அந்தளவே ஒரு நொடியில் சப்தத்தை விட்டு விலகி செல்ல வேண்டும். இதற்கான பயிற்சி இருக்கிறதா? அமைதி சக்தியின் அனுபவியா? எப்படிப்பட்ட அமைதியற்ற ஆத்மாவிற்கும் சாந்த சொரூபமாகி சாந்தியின் கிரணங்கள் கொடுத்தீர்கள் என்றால் அசாந்தியானவரும் சாந்தியாகி விடுவார். சாந்தி சொரூபத்தில் இருப்பதென்றால் அனைவருக்கும் சாந்தியின் கிரணங்களை கொடுப்பது. பக்தர்கள் சாந்தி தேவா என்று கூறி நினைவு செய்கிறார்கள் தான் இல்லையா? தேவன் என்றால் கொடுப்பவர். எப்படி சாந்தியின் வள்ளல் என்று தந்தையின் மகிமை இருக்கிறது, அதே போன்று நீங்களும் சாந்தி தேவா ஆவீர்கள். இதுதான் அனைத்தையும் விட மிகப்பெரிய மகாதானம் ஆகும். எங்கு அமைதி இருக்குமோ அங்கு அனைத்து விஷயங்களும் இருக்கும். அப்படி நீங்கள் அனைவரும் சாந்தி தேவா. அமைதியற்ற சூழ்நிலையில் இருந்து கொண்டே தானும் சாந்த சொரூபம் மற்றும் அனைவரையும் சாந்தமாக்கக்கூடியவர்கள். எது பாப்தாதாவின் காரியமோ அதுவே குழந்தைகளின் காரியமாகும். பாப்தாதா அமைதியற்ற ஆத்மாக்களுக்கும் அமைதி கொடுக்கிறார் என்றால் குழந்தைகளும் ஃபாலோ ஃபாதர் செய்ய வேண்டும். பிராமணர்களின் தொழிலே இதுதான். நல்லது. பிராமணர்களின் விசேஷ காரியம் ஞான சூரியனாகி முழு உலகிற்கும் அனைத்து சக்திகளின் கிரணங்களை கொடுப்பது. அனைவரும் உலகிற்கு நன்மை செய்பவராகி உலகிற்கு அனைத்து சக்திகளின் கிரணங்களை கொடுக்கிறீர்களா? நீங்கள் மாஸ்டர் ஞான சூரியன் தான் இல்லையா?
அப்படி சூரியன் என்ன செய்கிறது? தன்னுடைய கிரணங்கள் மூலமாக உலகை ஒளிமயமாக ஆக்குகிறது. நீங்கள் அனைவரும் கூட மாஸ்டர் ஞான சூரியனாகி அனைத்து சக்திகளின் கிரணங்களை உலகிற்கு கொடுத்து கொண்டே இருக்கிறீர்களா? முழு நாளில் இந்த சேவைக்காக எத்தனை மணி நேரம் கொடுக்கிறீர்கள்? பிராமண வாழ்க்கையில் விசேஷ காரியமே இதுதான். மற்றவை ஒரு காரணத்திற்காக செய்யப்படுபவை. பிராமண வாழ்க்கை மற்றும் ஜென்மம் கிடைத்திருப்பதே உலக நன்மை காரியம் செய்வதற்காக. அப்படியானால் எப்பொழுதும் இந்த காரியத்தில் பிஸியாக இருக்கிறீர்களா? யார் இந்த காரியத்தில் முழுமையாக ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்கள் எப்பொழுதும் தடையற்றவர்களாக இருப்பார்கள். எப்பொழுது புத்தி ஒரு காரியமும் செய்யாமல் வீணாக இருக்கிறதோ அப்பொழுது தடை வருகிறது. எப்பொழுதும் பிஸியாக இருந்தீர்கள் என்றால் நீங்களே தடையற்றவராக மற்றும் மற்றவர்களுக்காகவும் விக்ன விநாசக், அதாவது தடைகளை அளிப்பவராக இருப்பீர்கள். விக்ன விநாசக்கிடம் ஒரு பொழுதும் விக்னம், அதாவது தடை வர முடியாது. நல்லது. சங்கம யுகத்தில் பிராமணர்களின் விசேஷ ஸ்தானம் பாப்தாதாவின் இதய சிம்மாசனம். அனைவரும் தன்னை பாப்தாதாவின் இதய சிம்மாசனதாரி என்று அனுபவம் செய்கிறீர்களா? அந்த மாதிரி சிரேஷ்ட ஸ்தானம் ஒரு பொழுதும் கிடைக்காது. சத்யுகத்தில் வைரம் பதித்த தங்க சிம்மாசனம் கிடைக்கும், ஆனால் இதய சிம்மாசனம் கிடைக்காது. அப்படி பிராமணர்கள் நீங்கள் அனைவரையும் விட உயர்ந்தவர்கள் மற்றும் உங்களுடைய சிரேஷ்ட ஸ்தானம் இதய சிம்மாசனம். எனவே பிராமணர்களை உயர்ந்ததிலும் உயர்ந்த ஸ்தானமாக உச்சங்குடும்பியை காண்பித்திருக்கிறார்கள். நான் இதய சிம்மாசனதாரி என்று அந்த அளவு போதை இருக்கிறதா? கிரீடமும் இருக்கிறது, ஆசனமும் இருக்கிறது, திலகமும் இடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் எப்பொழுதும் கிரீடம் அணிந்த, திலகமிட்ட, ஆசனத்தில் அமர்ந்திருப்பவராக இருக்கிறீர்களா? நினைவுள்ளவராக ஆகுங்கள் என்ற அழியாத திலகம் இடப்பட்டிருக்கிறது தான் இல்லையா? முழு கல்பத்தில் என்னை மாதிரி வேறு யாருமே இல்லை என்ற இந்த போதையிலேயே இருங்கள். இந்த நினைவுதான் எப்பொழுதும் போதையில் வைக்கும். மேலும் குஷியில் ஆடிக்கொண்டே இருப்பீர்கள். ஆன்மீக சேவாதாரியின் கடமையே லைட் ஹவுஸ் ஆகி அனைவருக்கும் லைட் கொடுப்பது. எப்பொழுதும் தன்னை லைட் ஹவுஸ் என்று நினைக்கிறீர்களா? லைட் ஹவுஸ் என்றால் ஜோதியின் வீடு. அந்தளவு அளவற்ற ஜோதி, அதாவது லைட் இருக்க வேண்டும். அதன் காரணமாக உலகின் லைட் ஹவுஸ் ஆகி எப்பொழுதும் லைட்டை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். லைட் ஹவுஸில் எப்பொழுதும் லைட் இருக்கவே இருக்கும். அதனால்தான் லைட் கொடுக்க முடிகிறது. ஒருவேளை லைட் ஹவுஸ் அதுவே லைட்டின்றி இருக்கிறதென்றால் மற்றவருக்கு எப்படி கொடுக்க முடியும்? ஹவுஸில் அனைத்து சாதனங்களும் ஒன்றாக இருக்கும். அப்படி இங்கேயும் லைட் ஹவுஸ் என்றால் எப்பொழுதும் லைட் சேமிப்பாக இருக்க வேண்டும். லைட் ஹவுஸ் ஆகி லைட் கொடுப்பதுதான் பிராமணர்களின் தொழிலாகும். உண்மையான ஆன்மீக சேவாதாரிகள் மகாதானி, அதாவது லைட் ஹவுஸாக இருப்பார்கள். வள்ளலின் குழந்தைகள் வள்ளலாக இருப்பார்கள். பெறுபவர்களாக மட்டுமின்றி கொடுப்பவர்களாகவும் இருப்பார்கள். எவ்வளவு கொடுப்பீர்களோ அந்த அளவு இயல்பாகவே அதிகரித்து கொண்டே இருக்கும். அதிகரிப்பதற்கான வழி கொடுப்பது. அனைத்து வரதானங்களினால் நிரம்பியவர் ஆவதற்கான காலம் சங்கமயுகம். இந்த உயர்ந்த காலத்தின் மகத்துவத்தை மற்றும் காலத்தின் வரதானத்தை தெரிந்திருக்கிறீர்கள் தான் இல்லையா? முழு கல்பத்தில் வரதானி காலம் எது? சங்கமயுகம். அப்படியானால் இந்த வரதானி காலத்தில் தன்னை வரதானங்களினால் நிரம்பியவராக ஆக்கியிருக்கிறீர்களா? ஏனென்றால் உருவாக்குபவர் மூலமாக வரதானங்களின் களஞ்சியம் நிரம்பியும் இருக்கிறது, மேலும் திறந்ததாகவும் இருக்கிறதென்றும் தெரிந்திருக்கிறீர்கள். யார் எவ்வளவு விரும்புகிறார்களோ அந்தளவு தன்னை அனைத்தும் நிரம்பியவராக ஆக்க முடியும். அந்த மாதிரி நிரம்பியவராக ஆக்கியிருக்கிறீர்களா? சிறிதளவு பொக்கிஷம், அந்த சிறிதளவிலேயே திருப்தி ஆகாதீர்கள். பெறுவதென்றால் சிறிதளவல்ல, முழுமையாக பெற வேண்டும். யார் அதிகாரி ஆத்மாக்களாக இருப்பார்களோ அவர்கள் சிறிதளவில் குஷியடைய மாட்டார்கள். ஆக வேண்டுமென்றால் நம்பர் 1 ஆக வேண்டும். பெற வேண்டுமென்றால் முழுமையாக பெற வேண்டும். அதே போலவே லட்சியம் மற்றும் லட்சணம் இரண்டும் சமமாக இருக்கட்டும்.
எப்பொழுதும் ஒவ்வொரு விஷயத்தின் சமநிலை மூலமாகத்தான் தந்தை மூலமாகவும் பிற அனைவர் மூலமாகவும் ஆசீர்வாதம் கிடைத்து கொண்டே இருக்கும் மற்றும் ஆனந்தம் நிறைந்த வாழ்க்கை உருவாகிவிடும். பேலன்ஸ் வைத்து பிளஸ்ஸிங் பெறுவது மற்றும் பிளஸ்ஸிங் கொடுப்பது என்ற இந்த முக்கியமான பரிசை மதுபனிலிருந்து பெற்று செல்ல வேண்டும். இதுதான் இங்கே உள்ள புத்துணர்வு. நல்லது. ஓம் சாந்தி. வரதானம். மன்மனாபவ என்ற விதி மூலமாக மனரசனையின் நிலையை அனுபவம் செய்யும் மற்றும் செய்விக்கும் அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுபட்டவராகுக. எந்த குழந்தைகள் இரும்பு சங்கிலிகள் மற்றும் மெல்லிய நூல்களின் பந்தனத்தை துண்டித்து பந்தனமற்ற நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் கலியுகத்தின் ஸ்தூல பொருட்களின் மீதுள்ள ஆர்வம் மற்றும் பற்றுதலிலிருந்து விடுபட்டு விடுகிறார்கள். அவர்களை தேக அபிமானம் மற்றும் தேகத்தின் பழைய உலகின் எந்த ஒரு பொருளும் சிறிதளவு கூட கவர்ந்தெழுப்பதில்லை. எப்பொழுது எந்த ஒரு எந்திரியத்தின் சுவையில், அதாவது அழியும் சுவையின் பக்கம் ஈர்ப்பு இல்லையோ அப்பொழுது ஆன்மீக அதீந்திரிய சுகம் மற்றும் மனரசனையின் நிலையின் அனுபவம் ஆகிறது. இதற்காக நிரந்தரமான மன்மனாபவ என்ற நிலை வேண்டும். ஸ்லோகன். எந்த சேவையில் அனைவரின் ஆசீர்வாதங்களுடன் குஷியின் அனுபவம் ஆகிறதோ அதுதான் உண்மையான சேவை. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।